தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. பாண்டியா, உன் குடும்பத்தை வாழ வைக்க மாட்டேன்டா. நீ பண்ண துரோகத்துக்கு நீ அனுபவிப்படா. முத்துவேலுன்ற கேரக்டர் நல்ல கேரக்டர். ஒரு டைம்ல துரோகம் பண்ணிட்டு போயிட்டான். சரி ஓகே அவனை விடு. எங்க அப்பா வாய்ப்பே கிடையாது. சக்திவேல் கேரக்டர் வந்து ரெடியா இருக்கும். லைட்டா வந்து அஜய் சார் அப்படி மாறினா கூட ரொம்ப பாவம். இந்த சீரியல் அப்படி யாரு பாத்தீங்கன்னா ஸ்டாலின் அண்ணா பாண்டியன் கேரக்டர். அவர் பார்க்க தான் கோவப்படுவாரு, அந்த மாதிரிலாம் இருக்கும். அவரையே ஒரு வீட்டில் ஏமாத்துறாங்க. பிச்சைக்காரங்கள படுத்துலாம் தூங்கியிருக்காங்க. ஒரு சீன்லாம் சொன்னார் என்கிட்ட, போய் பிச்சைக்காரங்கள படுக்க வச்சிட்டானுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. மொத்த இன்லாஸ் ஃபேமிலியுமே கொண்டு போய் ஜெயிலில் தள்ளினதுக்கு அப்புறம் தங்கமயில ஏத்துப்பாங்களா மாட்டாங்களா? என்னதான் மறைச்சாலும் ஒரு டைம்ல வந்து வெளியே வரும். அதுவா வெளியே வரும்போது பெரிய ட்ராஜடி ஆயிடும். இவங்க தங்கமயில் ஃபேமிலியை சொல்ற மாதிரி தெரியல. இப்போதான் பயங்கர கான்ஃபிடென்ட்டா போய் சொல்றாங்க மறுபடியும். இப்போ வரைக்கும் அந்த பொய்யை மெயின்டைன் பண்றாங்க பாத்தீங்களா, அந்த கான்ஃபிடென்ட் தான் எனக்கு லைஃப்ல வர மாட்டேங்குது. பயங்கரமா கவனிச்சுப்பாங்க. நிரோஷமா நான் டயட்ல இருக்கேன், ஏய் என்னடா டயட் சாப்பிட்றா அப்படிம்பாங்க. ஐயோ இன்னைக்கு எக்ஸ்ட்ரா 30 நிமிஷம் ஓடணும் போலையே ட்ரெட்மில்ல அப்படின்னு சொல்லிட்டு. அரசி கூட பேசுற சீன்ல திடீர்னு பாத்தீங்கன்னா 3 பேர்ல எவனா ஒருத்தன் இருப்பான். சும்மா போய் ஹாய் அப்படின்னாலே 3 அண்ணனும் வந்து நின்னுறானுங்க சீன்ல. ஒருத்தன் டிராவல்ஸ் ஆரம்பிச்சிட்டான், ஒருத்தர் கவர்மெண்ட் வேலை கட்சிச்சு, ஒருத்தன் மளிகை கடைக்கு போயிட்டான். நான் கரெக்டா விட்ட பேசும்போதுதான் நீ வரணுமா இந்த சீன்ல அப்படின்னு சொல்லிட்டு. இதுல வந்து பிடிக்காதுன்னா நம்ம இன்னொரு ராஜ்குமார் கேரக்டர் வந்து மாமா அந்த வீட்லயே ஒரு அட்டண்டன்ஸை போடுவாப்புல, இந்த வீட்லயே ஒரு அட்டண்டன்ஸை போடுவாரு. ஆனா மாமா எனக்கு பிடிக்காது. பழனிவேல் வந்து ஆல்ரவுண்டருங்க. அதனால எங்க வீட்டுல ஒரு சண்டை போட்டு கூட்டு வந்து வச்சிட்டோம். இப்போ ஒரு ஷூட் கம்மியா வருது, இப்போ புலம்பிட்டு இருக்காரு. பாண்டியன் ஸ்டோர்ஸ் பொறுத்த வரைக்குமே இந்த ரியல் ஹேப்பனிங்ஸ் இல்லைன்னா வந்து நம்ம சொசைட்டிக்குள்ள ரிலேட் ஆகிற நிறைய விஷயங்கள் தான் காட்டுவாங்க. நாங்கள் பார்த்த வரைக்குமே இப்போ ஒரு கேரக்டர் இருக்குது, இல்லைன்னா ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்னா ஸ்டிக் சரவணன் தங்கமயில். இப்போ சரவணன் தங்கமயில் எடுத்தால் அதுக்குள்ளே வந்து ஒரு ட்ராமடைசிங்கான ஒரு ரிலேஷன்ஷிப். அவங்க வந்து பொய் சொல்லி வந்து பயந்து வாழணும். இப்போ எல்லாமே தெரிஞ்சதுக்கப்புறம் அது அப்படியே கம்ப்ளீட்டாக ஆப்போசிட்டாக போதில்லை. இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் ரியாலிட்டிலையுமே இருக்குது. எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு பொய் சொல்லி ஒரு கல்யாணம் நடந்து அதுக்கப்புறம் தெரிய வந்து இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நான் என்னத்தை பார்க்குறது, இப்பெல்லாம் ஒரு சில பொய்கள் வந்து எப்படின்னா சின்ன பொய்கள்லாம் அக்செப்ட் பண்ணிக்கலாம். பெரிய பொய்கள் சொல்லும்போது அது பெரிய பிரச்சனையில் போய் முடியும். அது இன்ஃபேக்ட் சம்மந்தப்பட்டவங்க அந்த பெரிய பொய் சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சுருந்தா கூட அந்த சம்மந்தப்பட்ட ஒரு ஹஸ்பண்டோ ஆர்எல்ஸ் அந்த மாமனாரோ மாமியாரோ யாருக்குன்னா வந்து சொல்லலாம், இந்த மாதிரி எங்கள் வீட்டில் இது சொல்லிட்டாங்க அப்படின்ற மாதிரி அவங்கள எப்படியாவது கன்வே பண்ணி சால்வ் பண்ணலாம். இல்லை அது அப்படியே ட்ராவல் ஆச்சுன்னா அது எவ்வளோ காலங்கள் மூவ் ஆகுதோ அவ்வளோக்கு அவ்வளோ இன்னும் விரிசல்கள் அதிகமாகும். ஒரிஜினலாகவே இது நடக்கிற விஷயந்தான். இப்போ நானுமே வந்து என்னோடய ஒய்ஃப்கிட்ட வந்து நான் எல்லாமே இன்ஃபார்ம் பண்ணிவிடுவேன். அவள் வந்து இது ஏன் என்கிட்ட சொல்கிற அப்படின்வா. இதை வேற எவனா வந்து உன்கிட்ட சொன்னான்னா இன்னும் பெருசாக சொல்லுவான். ஸோ அதனால் நடந்ததை நானே சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயம்லாம் நானே அவர்கிட்ட சொல்லிடுவேன். அது மறைச்சி ஒன்றும் இதுவாக போகிறதில்ல, அப்படியே போல்டாக சொல்லிடுவோம், என்ன இருக்கோ அப்படின்றத சொல்லிடுவோம். அதான் சொல்லிட்டேன், என்னதான் மறைச்சாலும் ஒரு டைமில் வந்து வெளியே வரும். அதுவாக வெளியே வரும்போது பெரிய ட்ராஜடி ஆகிடும் அவங்களுக்கு. அது அவங்களே சொல்லிட்டாங்கன்னா அது ஈஸியாக முடிஞ்சிடும். இவங்க தங்கமயில் ஃபேமிலியை சொல்கிற மாதிரி தெரியல. இப்போ தான் பயங்கர கான்ஃபிடென்ட்டாக போய் சொல்கிறாங்க மறுபடியும். ஸ்டில் இப்போ வரைக்கும் அந்த பொய்யை மெயின்டைன் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அந்த கான்ஃபிடென்ட் தான் எனக்கு லைஃப்பில் வர மாட்டேங்குது. அந்த கான்ஃபிடென்ட் தான் லைஃப்பில் ஒருத்தருக்கு வரணும், அது வரமாட்டேங்குது. இப்போ $1 மில்லியன் கொஸ்டின் என்னன்னா, இவங்களை உள்ள தள்ளினதுக்கு அப்புறம் மொத்த இன்லாஸ் ஃபேமிலியுமே கொண்டு போய் ஜெயிலில் தள்ளினதுக்கு அப்புறம் தங்கமயில ஏற்றுப்பாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிறது தான் $1 மில்லியன் கொஸ்டினாக இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, ஏற்றுப்பாங்களா மாட்டாங்களா? ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும், வேறு வழி இல்லை. அந்த மாதிரி கதைகளும் அமையும் கண்டிப்பாக. ஏன்னா இப்போ இவங்க இவ்வளோ பொய் சொல்கிறாங்க, அந்த பொய்யை உடச்சி விட்டாலே முடிஞ்சு போச்சுல. அது மேபி தங்கமயில் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்க வாழ்க்கையை காப்பாற்றிக்கணும்னா அது அவங்க பண்ணி தான் ஆகணும். காலில் விழுந்து தான் ஆகணும்னா விழுந்து தான் ஆகணும். அந்த மாதிரி சீன்ஸு கண்டிப்பாக வரும். ஏன்னா அது மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா தங்கமயில் தாண்டி இப்போ வேறு யாரையும் நீங்கள் ரெக்ரூட் பண்ண முடியாதுல்ல. சரவணனுக்கு வந்து பேரை நீங்கள் கொண்டு வர முடியாது. பட் ஆனால் அவங்களே தான் வருவாங்க. பட் ஆனால் என்ன பண்ணிட்டு வராங்க அப்படின்றது தான் மேட்ரு. ஏதோ ஒரு பெரிய விஷயத்த வந்து அவங்களால வந்து சால்வ் ஆகிற மாதிரி இருக்கலாம், அப்படி தான் உள்ளே வருவாங்க. பட் ஆனால் வராமலாம் இருக்க மாட்டாங்க.
எங்களுக்குமே இது கேள்வி இருந்துச்சு, இவ்வளோ பண்ணிட்டாங்களே இப்போ இன்னும், ஆனால் கொஞ்ச நாள் ஆகும் அந்த இது அவங்க மறுபடியும் ஜாயின் பண்ணுறதுக்கு கொஞ்ச நாள் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்களும் ஸ்டோரி போகிறத பார்த்தா அப்படி தான் தெரியுது. ஏன்னா சாதாரணமாக காண்டை ஏற்றினா பரவாயில்ல, ரொம்ப குடும்பத்தை தூக்கி உள்ள உட்கார வச்சு காண்டை ஏற்றிட்டாங்க. அதனால் கொஞ்ச நாள் ஆகும். அவங்க நீங்கள் வந்துட்டு இந்த ஒரு நெகட்டிவ் டு பாசிட்டிவ் ஒரு டிரான்சிஷன்ஸில் இருக்கீங்கல்ல, ஸோ உங்களுக்கு இப்போ வந்து பாண்டியன் ஃபேமிலியாக இருக்கட்டும், அவங்க மேலே இருக்க பெர்ஸ்பெக்டிவ் கம்ப்ளீட்டாக மாறி இருக்கும்ல, எப்படி எவ்வளோ தூரம் மாறி இருக்கு? நீங்கள் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டீங்க ஃபீமேல்ஸ்க்காக தான் நான் வந்து ஒன்லி ஃபார் லேடிஸ் அந்த வீட்டில் ஐபிசி மங்கைன்றதுக்காக நான் அதை சொல்ல, ஒன்லி ஃபார் லேடிஸ் அவங்களுக்கு மட்டும் தான் சப்போர்ட் பண்ணுவேன் குமரவேல். ஏன்னா அந்த மாதிரி தான் என்னை வளர்த்துருக்காங்க சின்ன வயசுலேருந்து. பட் ஆனால் இப்போ நான் சும்மா கேஷுவலாகவே பேச ஆரம்பிச்சிட்டேன் அவங்க வீட்டெலாம். இப்போது கோமதி அத்தை அவங்ககிட்ட பார்த்தா பேச ஆரம்பிச்சிருவேன். இப்போ அவர் பாண்டியன் அவரை பார்த்தா ஃபஸ்ட்லாம் முறைச்சிக்கிட்டுலாம் நிற்போம். இப்போ கதிர், சரவணன், செந்தில் இவங்கள போய் முறைச்சிட்டு நிற்போம். இப்போ அந்த மாதிரிலாம் இல்லை. இப்போ பார்த்தாலே என்ன ஹாய் அண்ணா அந்த மாதிரி ஒரு லுக்கில் வந்துருச்சு. அது எப்படி மாறும்னு தெரில. நான் சொல்கிறேனே, அவங்க என்ன இதுக்கு மேலே பண்ணுறாங்களோ அதை பேஸ் பண்ணி தான் நாங்கள் பண்ணுறதுல இருக்குது. ஆமாம், இதுக்கு முன்னாடி 2 நாட்டுக்கு நடுவில் பகை மாதிரி தான். இங்கே ஒரு கூட்டம் ஒரு 10 பேர் நிற்பாங்க, அங்கே ஒரு மொத்த சீரியலுமே வந்து ஒரு 15 பேர், அவங்க தான் மெயின் காஸ்டிங்காகவும் இருக்காங்க. அப்படியே நிற்க வச்சு 2 குடும்பத்தையும் நிற்க வச்சு வார் மாதிரி காட்டிகிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த வார் கொஞ்சம் அப்படியே தளர்ந்து வந்திருக்கு. இதுக்கும் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. ஏன்னா இப்போ எல்லாருமே கேட்குறாங்க, சார் நல்லவங்களாம் மாறிட்டீங்களா அப்படிங்களா, ரொம்ப சந்தோஷம் சார் அப்படி ஒரு சில பேர் கேட்குறேன். ஒரு சில பேர், சார் ஏன் சார் மாறுறீங்க, நெகட்டிவ்லேயே இருங்க சார் அப்படின்னு சொல்கிறாங்க. நானே திட்டுவேன், எனக்கு போகிற இடத்துலலாம் அடிக்க வேறு சும்மா இருக்கேன். பட் ஆனால் எனக்கு நெகட்டிவ் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். நான் வில்லன் ஆகணும் தான் ஆசைப்பட்டேன். நான் சினிமாவில் வில்லன் ஆகணும். என்னோட மிகப்பெரிய இதுவே என்னன்னு பார்த்தீங்கன்னா, விஜய் சாருக்கு வந்து நெகட்டிவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்னோடய ஆசையே. தளபதிக்கு வந்து பண்ணணும். பிகாஸ் வந்து தளபதின்னும் போது அந்த நல்ல ஒரு எசன்ஸ் இருக்கிற ஒரு நெகட்டிவாக மாறணும். ஃபார் எக்ஸாம்பிள் வித்யுத் ஜம்வால்லாம் இருக்கார் இல்லைங்களா, துப்பாக்கியில் அவர் பண்ணியிருக்கோம். துப்பாக்கியில் அவர் பண்ணதுக்கப்புறம் எனக்கு பயங்கர இன்ஸ்பிரேஷன் ஆச்சு. நம்ம ஏன் வந்து உடம்புலாம் ரெடி பண்ணிவிட்டு நம்ம நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டு நம்ம ஏன் வந்து நெகட்டிவாக மாறக்கூடாது, விஜய் சாருக்கு நம்ம பண்ணணும். இவங்க எதுக்கு வெளியில் போய் தேடுறாங்க, எதுக்கு ஹாலிவுட்டு, எதுக்கு பாலிவுட்டு, எதுக்கு சாண்டல்வுட்டு, டோலிவுட்டு எதுக்கு போய் தேடுறாங்க? நம்ம தமிழ்நாட்டிலே நல்ல நல்ல வில்லன்ஸ்லாம் இருக்காங்களே, நம்ம நல்ல ஒரு வில்லன் மெட்டீரியலாக மாறணும், விஜய் சாருக்கு வந்து வில்லனாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு டைமில் ஓடிட்டு இருந்த காலம். அது ஆம்பிஷனு. அது என்ன பண்ணுறது விடுங்க. தளபதியை வந்து லாஸ்ட்டு படம் அறிவிச்சிட்டு போயிட்டாரு. அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இன்ஃபேக்ட் நான் மிகப்பெரிய ஒரு தளபதி ஃபேனு. அது எனக்கு இன்னும் கஷ்டமாக இருக்குது. சரி ஓகே விடுங்க, ஏதோ இன்னொரு குட் பாத்தை சூஸ் பண்ணி அவர் போகிறாரு அப்படின்றது ஹாப்பி. அண்ட் வென் யூ செட் வந்து இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்துட்டு வெளியிலேருந்து ஏன் ஆள் எடுக்கிறாங்க அப்படிங்கிறது சீரியல்ஸ்லையுமே இருக்குது, டெலிவிஷன்ஸ்லையுமே இருக்குது. நம்ம பார்த்தோன்னா மற்ற மாநிலத்துலேருந்து வரவங்க ஜாஸ்தி இப்போ ப்ராமினெண்ட்டாக இருக்காங்க. மேபி அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குதா, இல்லைன்னா அவங்களுக்கு அந்த லிபர்ட்டி ஒன்று இருக்கா, அந்த ஒரு பர்செப்ஷனும் இருக்குல்ல. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா நிறைய சீரியல்ஸ் பார்த்தோன்னா நிறைய பேர் மலையாளிஸாக இருப்பாங்க, நிறைய பேர் வேறு ஸ்டேட்ஸில் இருந்து தான் வந்திருப்பாங்கல்ல. நம்ம தமிழ் பீப்புள்னு பார்த்தா ரொம்ப குறைவாக இருப்பாங்க. இல்லை, எங்கள் இதில் பார்த்தீங்கன்னா சடனாக எல்லாருமே நான் சின்ன வயசுலேருந்து பார்த்த எல்லாரும் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. எங்கள் ஃபேமிலியில் ஸ்ரீலேகா அம்மா, அதுக்கப்புறம் வந்து காயத்ரி பிரியா மேமு, அஜய் சாரு, பாண்டி ரவி சாரு, அதுக்கப்புறம் வந்து என்னோடய அம்மா கேரக்டர் வந்து ஃபஸ்ட்டு ரிகானா பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ரீப்ளேஸ்மெண்ட் ஆகி இப்போ சாய் மாதவி அவங்க பண்ணுறாங்க. இவங்க எல்லாருமே நம்ம நான் பார்த்துருக்கேன், நான் சின்ன வயசுலேருந்தே பார்த்துருக்கேன் இவங்க எல்லாரையுமே. திடீர்னு என்ன பண்ணுவாங்கன்னா, ரூமில் உட்காந்துருக்கும், நாங்கள் எல்லாம் ஒன்றா தான் சாப்பிடுவோம். இவங்க கூட நான் சாப்பிடாத டைமு சம்டைம் வந்து நிரஷா மேமோட சாப்பிடுவேன். நிரஷா மேம் செட்டப் அப்படி இருக்கும். ஒரு 5-6 விஷயம் வீட்டில் இருந்து கொண்டு வந்துடுவாங்க செஞ்சு, அப்படி இருக்கும். நாங்கள் அந்த ப்ரொடக்ஷன் ஃபுட்டு வாங்கி சாப்பிட்றதுக்கே முடியாது எங்களால். அவ்வளோ கொண்டு வருவாங்க, அவ்வளோ பாசமாக ட்ரீட் பண்ணுவாங்க அந்த லஞ்ச் எல்லாருக்குமே. மெயினாக வந்து சரண்யா, கதிர், அதுக்கப்புறம் கதிர்னா விஜய் கதிர் சொல்கிறேன், சம்டைம் ஆகாஷும் வருவாப்புல, அதுக்கப்புறம் வெங்கட் ப்ரோவும் வருவாப்புல, ராஜ்குமார் இருப்பார். நான் வந்து ஒரு 10ல் ஒரு 3 to 4 டைம் அந்த மாதிரி போவேன். பேலன்ஸ் 6 டைம் வந்து இவங்களோட தான் இருப்பேன். பயங்கரமாக கவனிச்சுப்பாங்க நிரோஷா மேம். நான் தான் மேம் டயட்டில் இருக்கேன் மேம். என்னடா டயட்டு சாப்பிட்றா அப்படிம்பாங்க. வேறு வழி இல்லை, சரி ஓகே மேம் சாப்பிட்றேன் மேம் அப்படின்னு. சாப்பிட்டு முடிச்ச உடனே ஸ்வீட்டு வந்து நார்மல் ஸ்வீட்லாம் கிடையாது, ஒரு மாதிரி அவங்க சொல்லும் போதே அப்படியே நாக்கில் எச்சு ஊறும். டேய் இது என்ன பால்கோவா தெரியுமா, கொல்கத்தா பால்கோவா, கொல்கத்தா குலாப்ஜாம் பண்ணுவாங்க. ஐயோ இன்னைக்கு எக்ஸ்ட்ரா 30 நிமிஷம் ஓடணும் போலையே ட்ரெட்மில்ல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கெல்லாம் ரெடி ஆகி தான் உள்ளே போவோம். நான்
நார்மலாகவே ரெடியாகி தான் உள்ளே போவேன். நிமிஷா மேம் நிறைய வச்சுருப்பாங்க. சரி ஓகே சாப்பிட்டு எப்படி நம்ம அதை எப்படி உடம்புலேருந்து வெளியே எடுக்கலாம் அப்படின்ற ப்ராசஸை யோசிச்சுட்டு தான் நான் உள்ளே போவேன். அந்த மாதிரி பயங்கரமாக கவனிச்சுப்பாங்க நிரோஷா மேமை. தென் அது கம்மிங் டு திஸ் பாயிண்ட் வந்து நாங்கள் எல்லாருமே ஒன்றா தான் சாப்பிடுவோம். ஒன்றா சாப்பிடும்போது என்ன ஆகும்னா சம்டைம்ஸ் வந்து 4 பேருமே வந்து தெலுங்கில் பேசிப்பாங்க. நான் பேந்த முழிச்சிக்கிட்டே இருப்பேன். அப்படியே அப்படி பார்த்துட்டே இருப்பேன். அப்படியே எல்லாரும் என்னை பார்ப்பாங்க, திரும்பி பார்ப்பாங்க, எந்திராது அப்படின்னு. அந்த மாதிரி தான் நான் பார்த்துட்டே இருப்பேன். இந்த சீரியலில் உங்களுக்கு வந்து இந்த ஒரு பர்சன், இந்த ஒரு கேரக்டர் இஸ் மை ஃபேவரட் கேரக்டர், இந்த ஒரு கேரக்டர் தான் எனக்கு பிடிக்காது, சீரியல்லே பிடிக்காது அப்படிங்கிற ஒரு கேரக்டர் ஆஸ் அ கேரக்டர், குமரவேலா. குமரவேலுக்கு இந்த ஒரு பர்சன் பிடிக்கும், இந்த ஒரு பர்சன் பிடிக்காது. எனக்குலாம் வந்து குயிலி ரொம்ப பிடிக்கும். ஓகே ஓகே. குயிலி சண்டை போடுறதுக்குனே அவ்வளோ வர வைப்பாங்க. ஒரு கொஞ்சம் சீன் தான் சண்டைக்கு மட்டும்தான். ஆனா வந்தா வந்து பட்டாசா பேசிட்டு போயிடுவாங்களா. ஆசினியை வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸ். ஆசினி பயங்கர திக்கு எனக்கு. நான் அவங்ககிட்ட சொல்லியிருப்பேன். இப்போ வரைக்கும் சொன்னா வந்து திட்டிகிட்டே இருப்பா, உன்னை பொழக்க போகிறேன் பாரு அப்படின்னு சொல்லுவாள். நான் விஸ்காம் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு வந்து கெஸ்ட் லெக்சர் பண்ணாங்க ஆசினி. அது சொல்லுவேன், அப்படியா யார்ட்டையும் சொல்லாத, வெளில சொல்லாத அப்படின்னாங்க. ஏய் அப்போ பயப்படுறாங்க, வெளில சொல்லாத, நான் ரொம்ப ஏஜ் டிஃப்ரெண்ட் தெரிஞ்சிட போகுது அப்படின்னா. பட் ஆனால் அவங்களும் எங்கு தான், ஏன்னா அவங்களோட ஃப்ரெண்டு கெஸ்ட் லெக்சரர் மீன்ஸ் அப்போ தான் முடிச்சுட்டு வெளில வந்திருப்பாங்க. அவங்க என்னோட ஒரு கொஞ்சம் வயசு தான் பெரியவங்களாம் வந்திருப்பாங்க. உங்களுக்கு நீங்கள் சொன்னீங்களே உங்களோட ஃபேவரட் ஆசினின்னு சொல்லிட்டு, ஆசினி வந்து எல்லாரோட ஃபேவரட்டுமே. அதில் எனக்கு ரொம்ப ஃபேவரட்னு பார்த்தீங்கன்னா அரசி. ரொம்ப பாவம் இந்த சீரியல் அப்படி யாரு பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் நான் சொல்லுவேன். பாண்டியன் கேரக்டர். அவர் பார்க்க தான் கோவப்படுவார், அந்த மாதிரிலாம் இருக்கும். அவரையே அவர் வீட்டில் ஏமாத்துறாங்க 5 பேர். ஏதாவது ஒரு சீக்கிரட்டை மறைச்சி வச்சு அவருக்கு தெரியாம தெரிய வரும்போது டென்ஷன் ஆகி வீட்டை விட்டு வெளில போய் பஸ் ஸ்டாண்ட்லாம் படுத்து தூங்கி பிச்சைக்காரங்களா படுத்துலாம் தூங்கியிருக்காப்புல. ஒரு சீன்லாம் சொன்னார் என்கிட்ட, போய் பிச்சைக்காரங்களா படுக்க வச்சிட்டானுங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். அதில் ரொம்ப பாவம், எங்கள் சீரியலில் ரொம்ப பாவமே அண்ணன் தான், ஸ்டாலின் அண்ணன் தான். நாங்கள் தான் வந்து எங்கள் ஃபேமிலிலேருந்து ஒரு பொண்ணை கூப்பிட்டு போய் ஒரு கல்யாணம் பண்ணி இதெல்லாம் பண்ணிட்டார். நாங்கள் தான் அவருக்கு வந்து நேரடியாக குடைச்சல் கொடுக்குறோம். பட் ஆனால் அந்த வீட்டில் இருக்கிற எல்லாருமே ஒரு சீக்கிரட்டை மறைச்சி அவரை ஏமாத்தினே இருக்காங்க. அவர் ரொம்ப பாவம்ன்ற ஒரு இது சேர்த்துக்கோங்க, ஒரு டேர்ம். ஒரு பாவம், ஒரு பிடிக்கும், ஒன்று பிடிக்காது, அந்த கேரக்டரா. ஓகே. பாவம் வந்து ஸ்டாலின் அண்ணன், அவரை நல்லா ஏமாத்துறாங்க. பாண்டியன் ஃபேமிலியை அவரை நல்லா ஏமாத்துறாங்க. அதுக்கப்புறம் கேரக்டரா பிடிக்காது அப்படின்னா யாருமே இல்லை. அதில் யாருமே இல்லை. பிடிக்காதுன்னா அந்த கேரக்டரா பிடிக்காதுன்னா யாருமே கிடையாது. இப்போ தான் என்னன்னா என்ன அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டோம். இதில் வந்து பிடிக்காதுன்னா நம்ம இன்னொரு டைம் ராஜ்குமார் கேரக்டர் வந்து மாமா வந்து பாப்பாப்புல வீடியோ, அதனால் மாமா ஏன் பிடிக்காதுன்னா மாமா அந்த வீட்லேயே ஒரு அட்டண்டன்ஸை போடுவாப்புல, இந்த வீட்லேயே ஒரு அட்டண்டன்ஸை போடுவார். ஆனால் மாமா எனக்கு பிடிக்காது. பழனிவேல் வந்து ஆல்ரவுண்டருங்க. அதனால எங்கள் வீட்டில் ஒரு சண்டை போட்டு கூப்பிட்டு வந்து வச்சிட்டோம். இப்போ ஒரு ஷூட் கம்மியாக வருது, இப்போ புலம்பிட்டு இருக்காரு. எல்லாம் நல்லா ஜாலியாக 2 வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டு சீன் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு ஒரு கடை ஆரம்பிச்சு கொடுக்குறேன்ட்டு என்னை மொத்தமாக கூட்டது இங்கே உட்கார வச்சிட்டீங்களா சொல்லிட்டு மாமா அந்த விஷயத்துல உனக்கு பிடிக்காது மாமா, இப்போ எங்கள் வீட்டில் நீ ஜாலியாக இருக்கல, ஷூட்டிங்கே இல்லாமல் ஜாலியாக உட்காரு. ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற கேரக்டர் பார்த்தோன்னா கேரக்டரானா அப்பத்தா கேரக்டர் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவங்க தான் வந்து எப்படியாவது என்ன பிரச்சனை வந்தாலும் எப்படியாவது 2 குடும்பத்தையும் ஒன்று சேர்த்துற முடியாதா அப்படின்ற மாதிரியான ஒரு கேரக்டர். எந்த சண்டை நடந்தாலும் முன்னாடி வந்து நின்று அதை சால்வ் பண்ணி எப்படியாவது ஒன்று சேர்த்துற முடியாதா அப்படின்னு அந்த ஏக்கம், அவங்களுக்குள்ள ஒரு ஏக்கம் இருக்கும். அதனால் அந்த கேரக்டர் வந்து ரொம்ப பிடிக்கும். ஆல் ஆர் மை ஃபேவரட். அதில் ரொம்ப பிடிச்சது அப்பத்தா கேரக்டர் ரொம்ப பிடிக்கும். அண்ட் நீங்கள் சொல்கிற மாதிரி தான் அந்த ஜென்ரேஷன் ஒன்று இருக்குல்ல. ஏன்னா அப்பத்தா ஒரு ஜென்ரேஷன், அவங்க பசங்க ஒரு ஜென்ரேஷன், அவங்களோட பையன் நீங்கள் ஒரு ஜென்ரேஷன். ஆனால் அப்பத்தா கூட வந்து எப்படியோ சேர்த்து வைக்கலான்னு பார்க்குறாங்க. ஆனால் இந்த 2 ஜென்ரேஷன் இருக்கீங்க பாருங்களேன், நோ சண்டை தான், எதிரி தான், அந்த மாதிரி உட்காந்துருக்கீங்க. அவர் அஜய் சார் கூட ஒரிஜினல் கேரக்டர் பார்த்தீங்கன்னாவே அதில் நல்ல கேரக்டர். அந்த முத்துவேலுன்ற கேரக்டர் நல்ல கேரக்டர். ஒரு டைமில் துரோகம் பண்ணிட்டு போயிட்டான், சரி ஓகே அவனை விடு, அவன் வந்து நல்லா இருக்கக்கூடாதுன்னு தான் நினச்சேன், அவனை வந்து இதெல்லாம் பண்ணி நம்ம அவனை காலி பண்ணோம்லாம் வந்து நினைக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் இருப்பார். அவருமே ஒரு சில டைம் வந்து மனசு மாறிடுவார். எங்கள் அப்பா வாய்ப்பே கிடையாது. சக்திவேல் கேரக்டர் வந்து ரெடியாக இருக்கும். லைட்டாக வந்து அஜய் சார் அப்படி மாறினா கூட இதெல்லாம் வேலைக்கு ஆகுதுனே அப்படின்றவாரு. அந்த மாதிரி
அழகா இறங்குவாரு. உங்க பேரும் சக்திவேலு, உங்க அப்பா பேரும் சக்திவேலு இல்ல. நல்லா ஜாலியா வாய்ஸ் வேற எடுக்கிறீங்களா? இல்ல நல்லா இருக்குது. அவர் வாய்ஸ் சும்மா நான் அங்க பண்ணிட்டு இருப்பேன் ஷார்ட்ல. அப்படி சும்மா அப்படியே ஜாலியா அப்படியே போவோம். நான் நிறைய கண்டென்ட்ஸ் வீடியோஸ்லாம் எடுப்பேன். இப்போ நானே எங்கள் அப்பாலாம் பேசிக்கிற மாதிரிலாம் எடுப்போம். பா நியூ இயர் தான் வந்துடுச்சு, எல்லாம் ரெசல்யூஷன் எடுக்கிறாங்க, அந்த நியூ இயர்லேயே திருந்துற மாதிரி ஏதாவது ரெசல்யூஷன் இடம்ப்பா அப்படின்னு. சரி அவங்களுக்காக திருந்திருந்தா போடா அப்படின்னு. என்னப்பா சொல்கிற உண்மையாக நம்ம பேசி அரசியல் கல்யாணம் பண்ணி வைப்பா அப்படின்னு. டேய் ரெசல்யூஷன்னா என்ன, நடக்காத ஒரு விஷயத்தை எடுக்கிறது தான் ரெசல்யூஷன், புரியுதா? என்ன கேட்டேன், நான் நல்லவனாக சொன்னா அவ்வளோதான், அதான் ரெசல்யூஷன். போ அப்போ நீ நல்லவனாக மாட்டேன், எனக்கு கல்யாணமும் நடக்காது இந்த பாண்டியன் சொல்ல, அதான்டா போடா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புவேன். இந்த மாதிரி கண்டென்ட்டுக்கெலாம் வந்து அவர் டப்பிங் நான் தான் பண்ணுவேன். அவர் வந்து டப் பண்ணா அவருக்கு என்ன சொல்லுவாங்க சேனல்ன்ற பாருங்க, செட்லேயே சொல்லுவாங்க, உங்கள் அப்பாவுக்கு நீயே போய் டப்பிங் கொடுக்கலாம் போல இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு வந்து நான் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி பேசுவேன் அவரோட வாய்ஸை. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ வந்து பாண்டியன் அவர் வந்து எடுத்து நிற்கிறேன்னு வச்சுக்கேன், சும்மா என்ன ஒரு டைலாக் சொல்லுங்களேன், அந்த பாண்டியனை எதிர்த்து ஒரு டைலாக் பேசுகிற மாதிரி ஏதாவது சொல்லுங்களேன். எனக்கு என்ன டப்புன்னு பாண்டியன் எதிர்த்தா இந்த பெரியப்பா உனக்கு வைக்கிறேன்டா பெரியப்பா இருக்குல்ல, அதை கொஞ்சம் டெரிஃபிக்காக அப்படியே அவர் டோனில் அந்த டைலாக் மாதிரி. நான் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள், ஏ பாண்டியா உன் குடும்பத்தை வாழ வைக்க மாட்டேன்டா, நீ பண்ண துரோகத்துக்கு இதெல்லாம் உனக்கு நடக்கும்டா அப்படின்ற ஒரு டைலாக் இருக்குன்னு வச்சுங்களேன். அது எங்கள் அப்பா கேரக்டர் எப்படி சொல்லுவாருன்னா, ஏ பாண்டியா உன் குடும்பத்தை வாழ வைக்க மாட்டேன்டா, நீ பண்ண துரோகத்துக்கு நீ அனுபவிப்படா அப்படின்வாரு. இதெல்லாம் அப்படிதாங்க இருக்கு. அது இது அந்த கேரக்டர்ல அப்படி இங்க சக்திவேல் ஆக்சுவல் சக்திவேல் இல்ல, சீரியல் சக்திவேல். அவராவுமே நம்ம சும்மா ஜாலியா அப்படியே பண்ணிட்டே போ. கமிங் பேக் டு தி சீரியல், நான் வந்து கேட்ட மாதிரி அரசி வந்து ஸ்கிரிப்ட்ல வந்து இதுக்கப்புறம் நீங்க எப்படி லவ் பண்ண போறீங்க, எப்படி கன்வின்ஸ் பண்ண போறீங்கன்னு ஒண்ணு இருக்கு. குமரவேலை நீங்க அரசி எப்படி கன்வின்ஸ் பண்ணுவீங்க, லவ் பண்ண வைப்பீங்க, இந்த விஷயம் நான் பண்ணிருக்க கூடாது அரசிக்கு அப்படின்னு நீங்க உங்க பாஸ்ட்ல அந்த சீன்ல பாஸ்ட்ல மாத்தணும்னா என்ன மாத்துவீங்க? என்ன பண்ணலாம், நான் சும்மா போய் ஹாய் அப்படின்னாலே 3 அண்ணனும் வந்து நின்றுறானுங்க சீன்ல. ஒருத்தன் டிராவல்ஸ் ஆரம்பிச்சிட்டான், ஒருத்தர் கவர்மெண்ட் வேலை கிடச்சிச்சு, ஒருத்தன் மளிகை கடைக்கு போயிட்டான். ஆனால் தனித்தனியாக எல்லாரும் அவங்க சீனில் இருப்பானுங்க. நான் அரசி கூட பேசுகிற சீனில் திடீர்னு பார்த்தீங்கன்னா 3 பேரில் எவனோ ஒருத்தன் இருப்பான் அந்த சீனில். அதுதான் கேட்பேன், டே நீங்கன்னா ட்ராவல்ஸ் ஆரம்பிச்சிட்டே, நீ ட்ராவல்ஸுக்கு போகலையா, உனக்கு அரசாங்க வேலை கிடச்சிச்சு அங்கே போகலையா, நான் கரெக்டாக விட்ட பேசும்போது தான் நீ வரணுமா இந்த சீனில் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னோட இன்ஸ்டா ரீல்ஸ்லேயே நான் போட்டிருப்பேன். நான் ஐ வில் டூ வாய்ஸ் ஓவர் வீடியோஸ் ஃபார் த சீன். ரொம்ப இன்டென்ஸாக ஒரு சீன் போகுது, சீரியஸாக ஒரு சீன் போகுதுன்னா அது ஆஃப்டர் டெலிகாஸ்ட் வந்து அந்த சீனை எப்படி ஃபன்னாக ப்ரொடியூஸ் பண்ணுன்றத வாய்ஸ் ஓவர் வீடியோவில் நான் வந்து போடுவேன். அதுலேயும் சொல்லியிருப்பேன், இந்த சரவணன் தான் இவன்கிட்ட தான் நான் எப்பவுமே மாட்டிக்கிட்டே இருக்கேன் அரசிகிட்ட பேசும்போது. இவன் கந்து வட்டியாவது கடனை வாங்கி கொடுத்து ஒரு கவர்மெண்ட் ஜாப் வாங்கி கொடுக்காம விட மாட்டேன் நான், ஏன்னா ஒரு பிஸ்னஸ் செட் பண்ணி கொடுக்காம விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு சில டைலாக்ஸ்லாம் வந்து பேசியிருப்பேன். அது நல்ல ரீச். அதுவும் என் கேரக்டரை பொறுத்த வரைக்கும் இந்த என்னோட யூடியூப் அண்ட் இன்ஸ்டா ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு என்ன நல்லாவே தெரியும். நான் ஒரு ஜாலி டைப்பு. இன்ஃபேக்ட் ஐ கேம் ஃப்ரம் கலக்கப்போது யார்லேருந்து நான் வந்திருக்கேன். அதில் வந்து தெரியும், ஓகே இவர் ஜாலி டைப் தான், இவர் கேரக்டருக்காக தான் இதை பண்ணுறாரு அப்படின்றது தெரியும். இதுக்கு மேலே நான் அரசி என்னத்தை சொல்லி ஒன்று பண்ண வரைக்கும் செஞ்ச வரைக்கும் செஞ்சாச்சு, அவளே வீட்டில் வந்து செஞ்சுட்டு போயிட்டா என்ன. இதுக்கு மேலே அதான் சொல்கிறேன்னே, எப்படி மாறப்போகுது அப்படின்லாம் தெரில. அந்த இந்த ஸ்டேஷன்லேருந்து வெளியே வந்தோடனே சின்ன ஒரு சாஃப்ட் கார்னர் உருவாயிருக்கும், அதை வச்சு மேபி அவங்க ஏதாவது டெவலப் பண்ணலாம். கன்ஃபார்ம் கல்யாணம் அப்படின்னாலாம் தெரில எப்படி அமையும் என்ன எதுன்னு தெரில. ஏன்னா இப்போ சீரியல்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ ஸ்டோரி இதுதான் அப்படின்றத நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியாது. நிறைய உள்ள விஷயங்கள்லாம் இருக்குது. இப்போ சேனலோட இன்ஃப்ளூயன்ஸும் நிறைய இருக்குது உள்ள. இப்போ ஒரு சில இப்போ டைமில் வந்து ப்ரொடக்ஷன் ஹவுஸு ஸ்டோரி, ப்ரொடக்ஷன் ஹவுஸு, ஷூட்டிங் இப்படி போயிட்டு இருந்துச்சு. இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் எல்லாமே வந்து மாறிடுச்சு. ப்ரொடக்ஷன் ஹவுஸ்லேருந்து ஸ்டோரி ரெடி பண்ணி வந்து அங்கே போகுது, சேனல் போகுது. சேனலை வந்து அவங்க டிசைட் பண்ணுறாங்க, இதெல்லாம் பண்ணலாம், இதெல்லாம் பண்ண வேணாம், வேற எதனா சஜஷன்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அது அப்படியே மாறிக்கிட்டே இருக்குது, நிலையான ஒரு இது இல்லை. அதனால் எப்படி இது கொண்டு போவாங்க அப்படின்றது, எனக்கும் அவளுக்கும் கல்யாணம் நடக்காமல் கூட மேபி போகலாம், லவ் பண்ணாமல் கூட நம்ம போகலாம். அதனால் நம்மளுக்கு தெரியல, அது சேனல் டிசைட் பண்ணுறது தான். இப்போ இவங்களோட ஸ்டோரி வச்சா நெக்ஸ்ட்டு ஒரு 10 எபிசோட்ஸ் நல்ல டிஆர்பி வருமா, ஒரு 10 வீக்ஸ் நல்ல டிஆர்பி வருமா அப்படின்னு ஓகே அவங்களுக்கு ஓகே ஆச்சுன்னா அதில் வச்சு நான் ட்ராவல் பண்ணுவாங்க. அந்த மாதிரி போகும். நீ என்னடா வந்திருக்க, உங்கள் அப்பா வர சொல்கிறா அப்படின்னு டக்குன்னு இருக்குன்னு சொல்லுங்க மதி அப்படின்னு வசந்த் பிளாஸ்ட் அந்த சைடு சிரிச்சிருவான். டெலி அவார்டில் வந்து அவருக்கு அவார்டு நாமினியில் இருந்தார், அவருக்கு அவார்டு கிடைக்கல. அந்த டைமில் வந்து சக்திவேல்ன்ற சீரியலுக்கு ஷாமண்ணா வந்து அவார்டு வாங்கியிருந்தார்.
அப்போ வந்து நாங்கள் என்ன யோசித்தோம், சே இவர் கிடச்சிருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் யோசித்தோம். கொஞ்சமாவது திருந்துங்க, மனம் வருந்துங்க. உங்களால் வந்து நானும் இப்படி வளர்ந்து தொலைச்சிட்டேன், பப்ளிக்கில் திட்டு வாங்க முடியல. சரிங்களா? தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand.